இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு வந்து சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்குறேன். ஆட்டுக்கால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 2 ஆனியனு, ஜிஞ்சர், இஞ்சி, பூண்டு வந்து தோலோட ரசத்துக்கு எப்படி போடுவோமோ அப்படி போட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, கறி லீஃபு சும்மா ஒரு 4, தக்காளி 2 தக்காளி போட்டுட்டு, மிளகு ரசத்துக்கு எப்படி போடுவோமோ அது மாதிரி மிளகு, ஜீரகம். இந்த மிளகு காரமே போதுன்றவங்க வந்துட்டு மிளகு மட்டும் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் காரம் வேணுன்றவங்க வந்துட்டு பச்சை மிளகா இருந்தாலும் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லை காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா சிலவங்களுக்குலாம் பச்சை மிளகா ஒத்துக்காது, அதனால் வந்து காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். இதை வந்து மிக்சியில் வந்து போட்டு ஒன்றும் பாதியமாக, ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நம்ம அரைச்ச விழுதை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஜாதி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் 4 பேர், அது 4 கிளாஸ் வர மாதிரி நான் சூப்புக்காக நான் ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பரோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஆட்டுக்கால் எத்தனை வாங்கிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு 5-6 விசில் வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு இது வந்துட்டு ஒரு 5-6 விசில் வச்சுக்கலாம். மீடியமாக வச்சு நம்ம 5-6 விசில் வச்சுக்கலாம். இப்போ வந்து 5-6 விசில் வந்துட்ட உடனே ஆஃப் பண்ணிவிட்டு, இதை வந்து மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் காஃபி டீக்கு பதில் வந்து குடித்தோன்னா அவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. அதனால் நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டு மார்னிங் வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு கோரியண்டர் லீஃபு போட்டுட்டு நம்ம குடிக்கலாம் மார்னிங்கு. அப்படி இல்லாதவங்க வந்துட்டு இப்போது மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டு இப்போ ஈவினிங் டைமில் கூட நம்ம வந்துட்டு குடிக்கலாம். டீ காஃபிக்கு பதில் வந்து ஈவினிங்கில் கூட பசங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, ஸ்கூல்லேருந்து வந்து அப்போ கூட குடிக்கலாம். ஒரு 4 to 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நான் இறக்கிட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம ஆயிலே எதுவுமே சேர்க்கலை. அப்படி இருந்தும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த ஃபேட்டு எல்லாம். ஏன்னா வந்து அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஹெல்த்தி. இப்போ வந்து இந்த கோரியண்டர் லீஃபு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோரியண்டர் லீஃபு ஆட் பண்ணிவிட்டு வேண்டாம் வந்து பெப்பர் பவுட்ரு கூட நம்ம சர்வ் பண்ணும்போது போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். அவ்வளோதான். தேங்க்யூ. ரெடி.